ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு பரிசுத்த நாளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு திரும்பவும் தந்திருக்கிறார். இது பெரிய கிருபையா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. காலையை கண்டவர்கள் மாலையை காணவில்லை, மாலையை கண்டவர்கள் திரும்ப ஒரு காலையை காணாத ஒரு கொடிய காலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவனாகிய கர்த்தர் தாமே கூட்டி வழங்கி நமக்கு நல்லவராய் இருந்து போதுமானவராய் இருந்து நம்முடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுத்து எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து அவர் நம்மை நடத்தி வந்தவர். அந்த நல்ல தேவனை திரும்பவும் இந்த பரிசுத்த ஆராதனையை கடந்து வந்து துதி செய்து அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு திரும்பவும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்து அவரை ஆராதிக்க செய்த கிருபைக்காகவும் செய்கிற கிருபைக்காகவும் நான் என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நான் காத்திருந்தது உண்டு. அப்படி காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் தாமே எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளுக்குரிய பிரசங்க வாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு இறைவன் எனக்கு உங்களுக்கு கூட தயவு செய்வாராக. 1 யோவான் எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில அன்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நம்மிடத்துல நிறைவாக காணப்பட வேண்டும், அது குறைவாக காணப்படக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நமக்குள் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்திலே பரிபூர்ணமாக இல்லை என்றால் நாம் தேவனை அறியவில்லை என்று அதற்கு அர்த்தமாக இருக்கிறது. அல்லது தேவன் நமக்குள்ள இல்லை அல்லது தேவனுக்குள் நாம் இல்லை என்று கூட நாம் என்ன செய்ய முடியும், அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். அதற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். நாம் தேவ அன்பினால் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து காணப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை அதிகமாக என்ன செய்ய வேண்டும், நிரம்பி இருக்க வேண்டும். எப்பொழுதும் கிறிஸ்துவத்தில் காணப்பட்ட அந்த கிறிஸ்துவின் அந்த அன்பு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படிதான் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, பார்க்கலாம். 16 வாசி. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று சொல்லி நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அன்புன்னா என்ன? கிறிஸ்துவின் அன்பு ஒரு இடத்தில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார், அவர் கிறிஸ்துவை போல இருப்பார். கிறிஸ்து எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தன்னையே கொடுத்தாரோ, தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல ஒருவர் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், தம்முடையவர்களுக்காக மற்றவர்களுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள், தன்னையே கொடுக்கிறதற்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பார்கள். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்குள் கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்றால் நாம் தேவனை அறியவில்லை அப்படிங்கிறதா சரி. அப்ப கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அது தன்னையே மனுஷர்களுக்காக மற்றவர்களுக்காக எனக்காக உங்களுக்காக கொடுத்த அன்பு என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். எப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு அது என்று சொல்லி பார்க்கிறான். இவர் மேலதான் எனக்கு அன்பு, இவர் மேல அன்பு இல்லை, இவர் மேல ரொம்ப எனக்கு பாசம் அன்பு இருக்கு, அவங்களை கண்டா எனக்கு ஆகாது அப்படி என்று சொல்லுகிறது அல்ல. ஆகாதவர்களாக
இருக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? நேசித்து தன்னை கொடுக்கிறதுக்காக இந்த உலகத்திலே வந்தார், தன்னை கொடுத்தார். நாம எல்லாம் ரொம்ப அவருக்கு பிரியமானவங்களா இருந்த பொழுது, அவர் அன்புக்கு பாத்திரவான்களாக நாம் இருந்ததுனால ஆண்டவர் வந்து தன்னை நமக்காக கொடுத்தாரா அப்படிங்கிறதா இங்க எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. நான் எப்படி இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், நம்மை கொடுப்பதற்காக, தன்னையே கொடுப்பதற்காக, தன் ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் எப்படி இருந்தவர்கள் தேடி வந்தார்? நாம் அவருக்கு உகந்தவர்களாக இருந்த பொழுதா, அவருக்கு பிரியமானவர்களாக இருந்த பொழுதா, அல்லது நல்லவர்களாக இருந்த பொழுதா, பரிசுத்தமானவர்களாக இருந்த பொழுதா, இல்லை நாம் அவரை தேடி அலைந்ததுனால, ஐயோ நம்மளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு போய் நம்மளை வெளிப்படுத்துவோம், அவங்களுக்காக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்தாரு இல்லைன்னு இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் எப்படிப்பட்டவர்களையும் எல்லாரையும் நேசிக்கிறது தான் கிறிஸ்துவினுடைய அன்பு. நம்மை நேசிக்கிறவங்களையும் நேசிக்கணும், நம்மை தூசிக்கிறவங்களையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். நமக்கு அநியாயம் செய்யறவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். நமக்கு துரோகம் செய்கிறவங்களையும் நாம் நேசிக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க ரோமர் 5:7-8 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கலாம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தன்னை கொடுத்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த கிறிஸ்து நம்ம மேல வச்சிருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை தேடி வந்தாரு. தேடி வந்த அளவுக்கு நம்ம நல்லவங்க இல்ல, முதல்ல நீதிமான்கள் அல்ல, தேவனை கருத்தாய் தேடினவர்கள் அல்ல. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் நம்மை கூட தேவனாக என்ன செய்தாரு? தேடி வந்து தன்னையே கொடுத்தார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்போ எதுக்கு மற்றவர்களுக்காக நம்மை கொடுப்பதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நிலை, ராஜமார்த்தமான காரியம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க வேதனை சொல்கிறது, அன்பில்லாதவன், இந்த கிறிஸ்துவின் அன்பில்லாதவன் தேவனை அறியல அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. நாம் அப்படி இருக்கிறோமா, இருக்கக்கூடாது என்பதற்காக, இன்னும் அதில் நாம் பெருக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு கூட ஒரு வார்த்தையை தருகிறார் என்று நான் எண்ணுகிறேன். யாக்கோபு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 1-லிருந்து சில வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அது பட்சபாதம் இல்லாத அன்பு. வேண்டியவர்கள் மேல, வேண்டாதவர்கள் மேல, பெரியவங்க மேல, சின்னவங்க மேல அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லாம மனிதர்கள் ஒதுக்கி வைக்கிறவங்களையும் அவரை நேசிக்க முடியாத கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்காகவும் தன்னை கொடுக்க முடியாத, அவரிடத்தில் அன்பு பாராட்ட முடியாத அவர் கடந்து வந்தார். இன்னைக்கு சபைகள்ல கூட அப்படிதான் நடக்கிறது, ஆலயங்களில் கூட இப்படிதான் நடக்கிறது. அந்த காலத்திலே அப்படி இருந்திருக்கிறது. அதை தவறு என்று சொல்லி யாக்கோபு இடித்துரைத்தார் என்று கூட நாம் சொல்லலாம். நிறுவனத்தில் இடித்து உரைத்தார், நீங்க இப்படி செய்கிறது சரியில்லை பாருங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அங்க நம்ம பார்க்க முடிகிறது. 1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை விசுவாசத்தை, அந்த அன்பை பட்சபாதத்துடன் நீங்கள் பற்றிக்கொள்ளாது இருப்பீர்களாக. ஆமா. பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், தந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்தின உங்கள் ஆலயத்தில் வரும்போது, அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கூட்டத்துக்கு ஒரு பிரபலமான ஆள் வந்திருக்கிறாரு, பெரிய ஆள் ஒருவர் வந்திருக்கிறாரு, வசதியான ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா சரியா சட்டை கூட சரியா நல்ல துவச்சி போட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப அழுக்கா கந்தையா போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கே பாவமா இருக்கிற ஒரு மனுஷன் 2 பேரும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2 பேருக்கிட்டதையும் ஒண்ணு போல நடந்துக்கிடணும். ஹல்லேலூயா. யாரு நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், நம்ம இடங்களுக்கு வந்தாலும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி, 2 பேரும் ஒரே மாதிரி நம்ம நடத்தணும், அவங்கள்ட்ட அன்பு பாராட்டணும். அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. அது பட்சபாதம் இல்லாத அன்பு, எதையும் எதிர்பாராமல் எப்படிப்பட்டவர்களுக்காகவும்
அந்த கிறிஸ்துவின் அன்பு தன்னையே பலியாக கொடுத்தது, தன்னையே கொடுத்த அன்பு அது பட்சபாதம் இல்லாத அன்பு என்று சொல்லி பார்க்கிறார். வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவரை கண்ணோக்கி, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிறவரை கண்ணோக்கி, நீர் நல்ல இடத்தில் உட்காரும் என்று, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்று கர்த்தனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தண்டையிலே உட்கார்ந்து என்று நீங்கள் சொன்னால் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி, உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி வித்தியாசத்தை காண்பித்து தகாத சிந்தனைகளுடைய நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமா, அது தகாத காரியம் அப்படின்னு இங்க சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன் வாராரு, ஒரு அப்பமா நம்ம பார்வைக்கு காணப்படுற 2 பேரும் வராங்க நம்ம ஆலயத்துக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை கடந்து வருகிறான்னு சொன்னா இயேசு எப்படி பாப்பாரு? 2 பேரையும் ஒன்று போலதான் பாப்பாரு. அல்லேலூயா. அப்படிதானே? அப்போ அன்பில்லாதவனுக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பு பரிபூர்ணமாக நமக்குள்ளே சுரக்கவில்லை என்று சொன்னால், சுரந்து வரவில்லை என்று சொன்னால், நாம என்ன, நாம ஆண்டவரை அறியலைன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா சபைக்கு போறேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்றது பெரிய காரியம் கிடையாது. இத்தனை வருஷத்துல இந்த அன்பு எந்த அளவுக்கு நமக்குள்ள பெருகி இருக்கு, பக்குவப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளை தொட்டு பார்த்துக்கணும். நம்ம இதயத்தை தொட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தொட்டு பார்க்கணும். நம்ம அந்த கிறிஸ்துவின் அன்புல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், பெரியவர்களாக இருக்கிறோம், நம்ம சரியா இருக்கிறோமா? கிறிஸ்து மற்றவர்களே பாராட்ட அன்பு, பச்சைபாதம் இல்லாத அன்பு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கலாம். காணிக்க டப்ஸ் நிறைய கொடுத்தா அவருக்கு ஒரு கணக்கு கொடுக்கலாமா? டப்ஸ் காணிக்க கொஞ்சமா கொடுக்காங்கிறதுக்காக அவங்கள சொல்லுங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாமா? அவங்கள யாருக்கு கடன் கொடுக்கணும்? ஹல்லேலூயா. நல்ல தகப்பன்மார்கள் இல்ல நல்ல பெற்றோர்கள், குடும்பத்துல 4 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, எந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதோ அந்த பிள்ளை மேலதான் அவங்களுக்கு அதிகமான ஒரு கரிசனை உண்டாயிருக்கும். அதானே தாய் தகப்பனுடைய அன்பு நாமும் காட்டியிருக்கலாம், நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் காட்டியிருப்பார்கள் இல்லையா? யார் ரொம்ப ஏதாவது ஒரு பாதிப்புல இருக்காங்களோ, ஒரு குறைவுல இருக்காங்களோ, யாருடைய வாழ்க்கையில சிரமப்படுகிறார்களோ, ஒரு கஷ்டமான ஒரு வருத்தமான காரியம் அவரிடத்தில் காணப்படுகிறது என்று சொன்னா, நல்லா இருக்கிறவங்களுக்கு, நல்லா இருக்கிற பிள்ளைகளிடத்துல காட்டுற கரன்சனை காட்டிலும் அதிகமான வைக்கிற பாசத்தை அன்பை காட்டிலும் அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளிடத்துல தான் என்ன செய்வோம், நம்ம அதிகமா காட்டுவோம். அப்படிப்பட்டதுதான் கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. அவருக்குள்ள அந்த அன்பு இருந்ததுனாலதான் நம்ம உறவுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்ததுனாலதான் அதை நமக்குள்ள வச்ச ஆண்டு. அது எந்த அளவுக்கு இந்த கடைசி காலங்களில் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு பரிபூர்ணமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் 4 முதல் சில வசனங்களை 8 வரைக்கும் வசனங்களை வாசித்து பாருங்க. அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ல 4 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தன்ன பெரியாரை மெச்சிக்கிடாது. சினமடையாது. தேவையில்லாம சடைந்து கோபப்படாது. மற்றவங்களுக்கு தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு கால் ஒழியாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நான் ஆரம்ப விசுவாசியா இருக்கும் பொழுது தூத்துக்குடியில ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க. அந்த ஊழியக்காரர் ஒரு நாள் அன்பை குறித்து பேசுகிற பொழுது, இந்த இடத்தை கடந்து போகிற பொழுது, இந்த காரியங்களை வாசித்து கடந்து போகிற பொழுது அவர் ஒரு காரியம் சொன்னார். அது அந்த இடத்துக்கு பொருத்தமா இருந்தது. இப்படி நீங்களும் வாசித்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறேன்.
இந்த அன்புங்கிற இடத்துல இயேசுன்னு போட்டு அவர் வாசித்தாரு. இயேசு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். இயேசுவுக்கு பொறாமை இல்லை. இயேசு தன்னை புகழ மாட்டார். இயேசு இருமாப்பா இருக்க மாட்டார். இயேசு அழைக்கப்படுவதை செய்ய மாட்டார். இயேசு கற்பழிவை நாட மாட்டார். இயேசு சினவடைய மாட்டார். இயேசு தீங்கு நினைக்க மாட்டார். இயேசு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவார். இயேசு எல்லாவற்றையும் தாங்குவாரு, சகலத்தையும் விசுவாசிப்பாரு, சகலத்தையும் நம்புவாரு, சகலத்தையும் அவர் சகிச்சு கொள்வாரு. இயேசுடைய அன்பு ஒரு கால் முடியாது அப்படின்னு அவர் வாசித்துட்டு, இப்படி நீங்க கொஞ்சம் வாசித்து பாருங்க. இந்த அன்புங்கிற இடத்துல இயேசுங்கிற வார்த்தையை நீங்க வச்சு வாசித்து பாருங்க அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. சரிதானே? அந்த இடத்துல நீங்க இயேசுன்னு நீங்க அந்த அன்புங்கிற இடத்துல இயேசுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சரியா இருக்கும், விளங்கிக்கிறதுக்கு அது நம்ம ரொம்ப சூட்டா இருக்கும் அப்படின்னு நான் உணர்றேன். ஹல்லேலூயா. அப்ப அன்புனாலே இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர்தான் பூரண அன்புடையவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. வேண்டியவர் வேண்டாதவர், பெரியவர் சின்னவர் என்று இல்லை. இவர் ரொம்ப கொடிய பாவி அப்படி என்று இல்லை. கொடிய பாவியா இருக்கிறவர்கள் தான் அவர் எப்படியாவது அவனை அந்த பாவ படுகொலையில் இருந்து அவனை தூக்கி கழுவி விட்டு அவனை பரிசுத்தமாக்கி நம்முடைய பிள்ளையாக மாற்ற முடியாதான்னு சொல்லி அவங்க கிட்டதான் ரொம்ப கண்ணோக்கமாகவே அவர் இருப்பாரு. ஹல்லேலூயா. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்ப அந்த மனிதனை தொட முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பார். ரொம்ப கவனமா இருப்பார். ஒரு சகோதரன் இருந்தார் கடந்த காலங்களில். இது நடந்த ஒரு சாட்சியான காரியம், நடந்த காரியம். ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக, நான் கிறிஸ்துக்குள்ள வருகிறதுக்கு முன்னாக ரொம்ப காலத்துக்கு முன்பாக நடந்தது. ஒருவர் சொல்லவோ அல்லது நான் படித்த அறிந்த ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு சகோதரன் ரொம்ப கொடிய பாவியாக இருந்திருக்கிறார். அவர் கொடிய பாவியாக இருந்திருக்கிறார். அவன் ஒரு வேலை செஞ்சிருக்கிறான். கொடிய பாவியா இருந்து எப்படின்னு சொன்னா, அப்படியே ஒரு பெரிய மைதானத்துல, அந்த காலத்திலே இவ்வளவு வருத்தமான மிகவும் அருவருப்பான காரியங்கள் செய்த கொடியவர்கள் எல்லாம் இருந்திருக்க ஒரு கொடிய மனுஷன், ரொம்ப ஒரு அசுத்தன் என்றுதான் அவனை நாம் சொல்லுகிற வந்தால் சொல்ல வேண்டாம். அப்போ பெரிய மைதானம் இருக்குமா, மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுப்பி இருப்பார்கள். அப்படி குழுப்பி இருக்கிற பொழுது மிருகங்களோடு சம்யோகம் அந்த மனுஷன் செய்வானா. உங்களுக்கு விளக்கம் என்று தெரிகிற சம்யோகம் செய்கிறது என்று அதை பார்த்து எல்லாரும் கை தட்டுவார்களாம். அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை எல்லாருக்கும் முன்னால செய்கிற ஒரு கொடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அப்படி இருந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் விருப்பமாகி திருமணமும் முடித்துக் கொண்டான். அப்படி திருமணம் முடித்த பிற்பாடு ரெண்டு பேருக்கும் குழந்தை உண்டாகி, அந்த அம்மா குழந்தை பெற்ற பொழுது அந்த குழந்தை செத்தே பிறந்திருக்கு. ஏன் தெரியுமா? இவனுடைய பாவத்தினுடைய கொடூரம் அங்கே காணப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை மனுஷனும் இல்ல, மிருகமும் இல்ல. அப்படி ஒரு நிலையில மனுஷன் இல்லாம மிருகம் இல்லாம அது பிறந்து கொஞ்ச நேரத்தில் செத்து போய்விட்டது. இதை பார்த்த பொழுது அவன் அப்படியே ரொம்ப நொறுக்கி போய்விட்டான். அப்படி ரொம்ப அப்படி வெச்சாய் போய் அப்படி தலையில கை வச்சுட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த மருத்துவம் பார்த்து அந்த டாக்டர் வந்திருக்கிறாங்க. வந்து அவனை தொட்ட உடனே அவன் கண்ணீரை தொடச்சிட்டு ஏற்றி பார்த்திருக்கிறான். தம்பி, கவலைப்படாதீங்க, இனி அடுத்த குழந்தை உங்களுக்கு பிறக்கிற பொழுது இப்படி இல்லாதபடிக்கு நல்ல குழந்தையா உங்களுக்கு பிறக்கிறதுக்கு வேண்டிய காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொன்ன டாக்டர், அப்போ என்னுடைய பாவத்தினுடைய அந்த கொடூரம் எவ்வளவு மோசமானது நான் இன்னைக்கு இப்படி நடந்துகிட்ட பொழுது
நான் உணரவே இல்லை ஆண்டவரே, உணரவே இல்லை டாக்டர், இப்ப எனக்கு புரியுது. அப்போ எதுக்கு மருத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்ட பொழுது, மருத்துவம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு டாக்டர் தான், மருத்துவம் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, என்கிட்ட மருத்துவர் இல்ல, ஒரு மருத்துவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவரு கொடுத்து உங்களோட வாழ்க்கையை புதுப்பிச்சு கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை இப்படி இல்லாதபடிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. எந்த டாக்டர் ஆண்டவர் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் தனியா கூட்டிட்டு போய் அவரை உட்கார வச்சு, கிளினிக்கில் அவரை தனியா உட்கார வச்சு இயேசுவின் அன்பை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. இவர் எல்லா பாவங்களையும் மன்னிப்பாரு, பாவத்தினால் உண்டாகிற இப்படிப்பட்ட சாபங்களில் இருந்தும் இவர் விடுதலை தருவாரு அப்படின்னு அவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை முன்ன வச்சு அந்த சகோதரத்துல என்ன செய்திருக்கிறாரு, ஆண்டவருடைய அன்பை குறித்து, கிறிஸ்துவின் அன்பை குறித்து என்ன செய்திருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன பொழுது ஆண்டவரே, இவ்வளவு கொடிய பாவியை என்னையும் அவர் மன்னிப்பாரா, எனக்கு அதனால அந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து எனக்கு ஒரு காரியம், ஒரு மாற்று உண்டாகுமா, ஒரு மாறுதல் உண்டாகுமா, இதுல இருந்து என்னோட வாழ்க்கையில நான் வெளியே வர முடியுமா, நான் என்னுடைய மனைவி அதிகமாக நேசிக்கிறேன், நான் செய்த பாவத்திற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்று கதறி அழுதிருக்கிறார். அவர் இப்படி தட்டி கொடுத்து அப்படி தடை கொடுத்து, கண்டிப்பாக அந்த இயேசு இந்த காரியங்கள் எல்லாம் மாற்ற வல்லவர், உன்னையும் அவர் நேசிக்கிறார். இந்த கொடிய பாவியம் இவ்வளவு பெரிய அருவருப்பான காரியத்திற்கு இந்த அசுத்தனையும் அவர் நேசிக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்படி கண்டிப்பாக உன்னையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கண்ணீரோடு முழங்காலிலே நின்று கதறி அழுதிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து அவனை தொட்டான் என்றும், அவன் தொட்டதினாலே அவன் வாழ்க்கை மாறிட்டு, அதுக்கு பிற்பாடு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் நல்ல காரியங்கள் வாழ்க்கை நடந்தது. அந்த பிரச்சனை அவனுக்கு திறந்து போயிட்டு அவன் தன் மனைவியோடும் தன் எதிர்கால சந்ததியோடும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அவனே ஒரு பெரிய சாட்சியாக இந்த காரியத்தை குறித்து, நான் எப்படி மகா போக்கிரியாக இருந்தேன், அசுத்தராக இருந்தேன், என் பாவத்தின் நிமித்தம் என் வாழ்க்கை ஒரு பெரிய சாபம் எனக்கு உண்டாயிருந்தது, அந்த சாபத்தையும் ஆண்டவர் எனக்கு மாற்றி அந்த பாவத்தை மன்னித்து என்னையும் அவர் எப்படியாக இருக்கிறார், தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். என்னால் இப்பொழுதும் அதை எப்படியாக நம்ப முடியவில்லை அப்படின்னு அவன் சொன்னதாக ஒரு காரியத்தை நான் வாசிக்கவும் அல்லது கேட்கவும் முடிந்தது. சற்று மறதியாக இருக்கிறது. நடந்த காரியம், தேவனுடைய பிள்ளைய கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு கொடிய மனுஷனை, அவ்வளவு கீழ்த்தமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு சாதாரணமா இருக்கிற நாம் கூட என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவ்வளவு காரியம் உண்டாயிருக்கிறது என்று கேள்விப்பட்டா என்ன சொல்லுவோம், பாவத்துக்கு சரியான தண்டனை தான், அவனுக்கு உண்டான தண்டனை சரிதான் அப்படின்னு தான் நம்ம உள்ள சொல்லும். ஏன் வாய் விட துணிந்து சொல்லும் அல்லவா? ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அப்படி யாரையும் பார்க்கவில்லை, என்னை பார்க்கவில்லை, உங்களை பார்க்கவில்லை, எந்த ஒரு மனிதனை அவர் பார்க்கவில்லை. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும் எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார், அன்பு செலுத்துகிறார். எல்லாம் அப்படிப்பட்ட பாவிக்கு சேர்த்துதான் அவர் சிலுவையில என்ன செஞ்சாரு, தன்னை பலியா கொடுத்தாரு, தன்னையே கொடுத்தாரு. நான் தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லாரையும் சிநேகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் மேலும் நாம் கிறிஸ்து அன்பை பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து அன்பினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா மற்றதெல்லாம் இருந்தும் இல்லை, இருக்குன்னு சொல்றதுல அர்த்தமும் இல்லை. அதே 1 முதல் 3 வரைக்குள்ள வாசிங்க. அப்போ இந்த கிறிஸ்துவத்தில் இருந்த இந்த ஒரு அதிகமான அன்பு, இந்த கிறிஸ்துவத்தில் இருந்த இந்த அளப்பரிய அன்பு, பாரபட்சமில்லாத அன்பு, துரோகிகளை மன்னித்த அன்பு, கொடிய பாவிகளையும் சேர்த்துக் கொண்ட இந்த அன்பு நமக்கு கண்டிப்பா வேணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று. அது இல்லைன்னா வேற என்னது இருந்து என்ன செய்ய, அது இருந்தும் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு 1-3 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க. மனுஷர் பாசைகளை பேசினாலும்
அன்பு எனக்கு இராவிட்டால் ஆ ஆ ஆ ஆ சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஆ ஆ ஓசையிட கைத்தாளம் போல இருப்பேன். நான் மனுஷர் பாஷையில தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அந்த கிறிஸ்தவத்தில் இருந்த அந்த அன்பு, அந்த அன்பு கிறிஸ்துவ அன்பு, கிறிஸ்துனாலே அன்பு, அந்த கிறிஸ்தவத்தில் இருந்த அந்த அன்பு எனக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் உயிரில்லாத வாத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒலிகளை எழுப்புகிறது, நாதங்களை எழுப்புகிறது. கிட்டார்ல இருந்து ஒரு நாதம் வரும், வயலில் இருந்து ஒரு நாதம் வரும், வீணையில இருந்து ஒரு நாதம் வரும், கம்பூரில இருந்து என்ன செய்யும் ஒரு நாதம் வரும், புல்லாங்குழல இருந்து ஒரு நாதம் வரும். அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், இனிமையா தான் இருக்கும். அதெல்லாம் நம்மளை வருடிக்கிட்டு போகும் சில நேரத்துல இசைப்பிரியர்களாக இருக்கிறவர்கள. ஆனால் அவங்களுக்கு அதுக்கான உயிர் இல்லையே, அது உயிர் உள்ளவர்களாகவே எனக்கு உனக்கு என்னைய உங்களே தேவனை கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிர் உள்ளவர்களாக இருக்கிறார். நம்ம உயிர் உள்ளவங்கிறதுக்கு என்ன காரியம்னா இதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவா நம்ம குதிச்சு தேவனை ஆராதிக்கிறதுல ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கிறோம், நிறைய கொடுக்கிறோம், தாராளமாக கொடுக்கிறோம், அள்ளி அள்ளி கொடுக்கிறோம், ஒண்ணு கிடையாது. கிறிஸ்துக்காக பக்தி வைராக்கிய உடையவர்களா இருக்கிறோம். வரும் காரியங்களை அறிகிற அறிவு, அப்படிப்பட்ட வரங்கள் நமக்கு இருக்கிறது. வாசிங்க அடுத்த வகுப்பு. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு எல்லாம் இருந்தா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நன்னதானம் பண்ணினான். அவன் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டாலும் சரீரத்தை சுட்டரிக்கிறதுக்கு கிறிஸ்துவுக்கு சுட்டரிக்க கொடுத்தாலும் கிறிஸ்துவ அன்பு பிற அன்பு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. மற்ற இடத்துல காண்பிக்கக்கூடிய அந்த அன்பு, பச்சபாதம் இல்லாத அன்பு, எல்லார்ட்டையும் ஒன்று போல எல்லாரும் ஒன்று போல நேசிக்கக்கூடிய அன்பு, இந்த குறைவற்ற அன்பு, நிறைவுள்ள அன்பு, பிற அன்பு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. மற்றவர்கிட்ட காட்டக்கூடிய அந்த அன்பு கிறிஸ்துவ இருந்த போல உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப பிற அன்பு நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு மனிதன் எல்லா பொதுவா மனுஷ சுபாவம் என்னன்னு சொன்னா, மனுஷிகம்னா என்னன்னா, ஒரு மனிதன் நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இங்க இருக்கிறவர்களா இருக்கட்டும், இல்லாதவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் காட்டிலும் ஒரு மனிதன் தன்னை தான் அதிகமா நேசிப்பான். தனக்கு ஒரு குறைவுன்னா அவனுக்கு பொறுத்து கொள்ள முடியாது. இது இயல்பு. அந்த இயல்பு, அந்த சுபாவம் கிறிஸ்து அன்பை பெற்றிருக்கிற நமக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு செய்தி. ஹல்லேலூயா. அது இயல்பு. மனுஷன் எல்லாரும் காட்டிலும் தன்னை தான் நேசிப்பான். என்ன நான் தான் இருக்கேன்னா என்னதான் ரொம்ப கூடுதலா நேசிப்பான். என் மனைவி காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், இளைய உட்கார்ந்து இருக்கிற அருமையானவர்களை காட்டிலும், சில வேளைகளில் இயேசுவை காட்டிலும். ஹல்லேலூயா. அது சமய சந்தர்ப்பத்துல தான் அது நமக்கே வழங்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைல ரொம்ப அன்பா இருக்கும், நம்ம பாஸ்டர் நம்ம ரொம்ப அன்பா இருக்கும், இல்ல நம்ம சிநேகிதத்துல ரொம்ப உயிரே வச்சிருக்கிறோம்னா அவர்கிட்ட தான் நம்ம உயிர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சந்தர்ப்ப சமயங்கள் ஏதாவது ஒரு காரியம் நிகழ்கிற பொழுதுதான், வாழ்க்கையில சில சம்பவங்கள் நிகழ்கிற பொழுதுதான் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா எல்லாரும் காட்டு நம்ம மேலதான் நமக்கு ரொம்ப நம்ம ரொம்ப நம்மளை தான் ரொம்ப நேசிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பல வேலைகள்ல சில வேலைகளை நமக்கு வழங்கும். ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கிறோம் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது கஷ்டப்பட முடியாது சொல்லிட்டோம்னா டக்குனு சுட்டு கோவம் வந்துருந்தானே நமக்கு. பொண்டாட்டியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், சிநேகிதரா இருக்கட்டும், இல்ல காதலியா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த உறவா இருக்கட்டும், இல்ல பாஸ்டா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம அந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்போம் இவங்க மேலதான் நமக்கு ஒரு ஆழமான அன்பு உண்டா இருக்கு அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அவங்க ஏதாவது நம்மள
சுருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல நமக்கு சுருக்குன்னு பொத்துக்கிட்டு வந்துடும். பார்த்திருக்கீங்களா? கடிச்சிருவோம் அவங்கள. ஹalleluya, கடிச்சிருவோம். காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து, சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறார், அப்பவும் கடிக்கல அவரு. ஹalleluya, அதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா 40 வருஷம் விசுவாசி 50 வருஷம் ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மனிதனுடைய பாதிப்பையும் தாக்கத்தையும் அவனுக்கு உண்டாயிருக்கிறதான காரியங்களையும் கொஞ்சம் முன்தூக்கி பார்க்கிறதுக்கு எனக்கு அதுக்குரிய மனப்பக்குவம் இல்லைன்னா நான் கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன். எப்பவுமே நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்போம். மனுஷன் நம்ம தன்னைத்தான் பார்ப்பான். ஆனா எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இருக்கிற இடத்துல மற்றவங்களை வச்சு பார்க்கணும். மற்றவங்க இருக்கிற நிலையில நம்மளை வச்சு பார்க்கணும். இதான் கிறிஸ்துவுடைய காரியம். ஹalleluya. அப்படி தேவனா இருந்தும் தான் படைத்த மனிதன் சீர்கட்டு போனான், துணிந்து பாவம் செய்தான். கீழ்ப்படியாமையினாலும் மீறி அவன் என்ன செய்தான்? பாவம் செய்தான். அடங்கி இருக்காமல், சொல்லி கேட்காம அவன் பாவம் செஞ்சான். அவன் சந்ததியும் பாவியாகவே பிறந்து விட்டது. இந்த கடைசி காலத்துல பாவத்துக்கு நம்பரே இல்லாம ஆயிட்டு, எண்ணிக்கை இல்லாத பாவங்களுக்கு இப்படி எல்லாம் பாவம் செய்வாங்களா, இப்படி எல்லாம் பாவம் செய்ய முடியுமா, இப்படியும் இருக்கிறதா என்று எண்ணுகிறது போல, சோதகுமார நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார நாட்கள் நடக்கும் என்று சொன்னது போல நடக்கிற காலமாக இருக்கிறது இல்லையா? அப்படித்தானே இருக்கிறது. அவ பாருங்க, அப்போ ஒரு மனுஷனுடைய காரியத்தை நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறதுக்கு முன்னால அவன் இடத்துல நம்ம இருந்தா எப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா பேச மாட்டான். இதான் பேச மாட்டான். இதான் கிறிஸ்துவின் அன்பு. ஹalleluya. கல்லறைக்கு அந்த வேசி மேல கல்லறைக்கு அந்த விச்சாரக்காரி மேல கல்லறைக்கு ஒரு பெரிய கூட்டமே கடந்து வந்துச்சு. தன்னை உணரல. அவளை கல்லறைக்கு ஓடி வந்தாங்க. அந்த அம்மா உயிர் படைச்சா போகுதுன்னு ஓடி வந்தது. நேரே வந்து அந்த மகானை கட்ட பொழுது அந்த மகான் காலில் வந்து விழுந்துட்டு அடைக்கலம் ஆயிட்டு நடந்து கொல்ல கிடைச்சிட்டு கல்லு கையுமா நிக்கான். ஒரு பெரிய கூட்டமே நிக்கி, ஆணு நிக்கி, பொண்ணு நிக்கி, பெரியவங்க நிக்கா, சிறியவங்க நிக்கா, எல்லாரும் நிக்கா. நரன் கொல்ல கடிச்சிட்டு நின்று இருக்கான். அப்படி கையை காட்டினாரு. அப்படி எரிய கையை தூக்கின அந்த கல்லோட கையை கீழே இறக்கிட்டான். அவர் கேட்டாரு, பாவம் இல்லாத முதலாவது அவள் மேல ஒரு கல்லை எறிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் அவர்கள் துஷ்ட சிறி என்று சொல்லிதான் அவளை தீர்த்து கல்லெறி வந்தாங்க. என்ன சூழ்நிலையினால் இந்த அவளை நிலைக்கு அவள் தள்ளப்பட்டார் என்பதை இயேசு உற்று அவளுக்குள் பார்த்தார். எந்த சூழ்நிலையில இந்த சிறை, இந்த மகள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை அவளுக்குள் கர்த்தர் உற்று நோக்கி பார்த்தார். அதனால அவருக்கு அந்த அம்மா மேல கோபம் வரல. அந்த அம்மா மேல பாவப்பட்டாரு. சரிப்பா, நீ இந்த பாவத்தை செய்யவே இல்லையா? அங்கே சில கலர்கள் இருந்திருப்பார்கள். அந்த பெண்ணிடம் சந்தோஷமா இருந்து போன இவர்கள் இருந்திருப்பார்கள். இல்ல வேற இடத்துல பாவம் செய்து இருந்திருப்பார்கள். இந்த பாவம் இருந்த கொலைகாரமா இருந்திருப்பார். இல்லாவிட்டால் களவு செய்தவங்க இருந்திருப்பார். மற்றவர்களை ஏமாற்றினவன் அங்கே இருந்திருப்பார். நம்பிக்கை துரோகம் செய்தவன் அங்கே இருந்திருப்பார். பாவம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஒரு பாவம் செய்யாத நீதிமான் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். எல்லாரும் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னார், உங்களை பாவம் இல்லாதவன் முதலாவது
கல் அவர் மேல எரிய கடவுள் சொல்ல பொழுது மனசாட்சியில் குற்றப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹalleluya. ஒரு காரியம் நம்ம கண் முன்னால நடக்குன்னா உடனே சடாரம் நம்ம ஆத்திர அவசரப்பட்டுறக்கூடாது. ஆத்திர அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. அது நமக்கே பாவமாகிவிடும். ஹalleluya. தான் கிறிஸ்துவின் அன்பு. யோவான் 13:1 வாசி பாருங்க. அந்த அன்பு அல்ல அல்ல குறையாது, அது மாறாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 13:1 வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படி தம்முடைய வேலை வந்தது என்று கண்ட பொழுது தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய சீஷரோடு அன்பு வைத்தபடியே முடிவு வரைக்கும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். முதல் நாள் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பர்தலோமேயும் யூதாவையும் அப்படி யூதாஸ் கோரியத்தையும் அவர் 12 பேரையும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர் இருக்கிற அந்த பட்டத்தை கொடுத்து அவங்க தம்முடைய ஊழியத்துல சேர்த்து கொண்ட பொழுது அந்த முதல் நாள் அவருக்கு மேல என்ன அன்பு வச்சாரோ அந்த 3 வருஷ காலமா அந்த அன்புல எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவங்க குறைபாடு உள்ளவங்களா இருந்தாங்க, குறை வச்சாங்க இவருக்கு. ஆனா இவரு அவங்க மேல அந்த முதல் நாள்ல எல்லா உறவுமே ஆரம்பத்துல ரொம்ப நல்லா தானே இருக்கு, என்ன இருந்தது. காலம் போக போகுதுன்னா அது நமக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுது. அது மாதிரி இயேசுக்கு நிறைய சங்கடத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம். ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனா அவங்க மேல வச்ச அன்பு கடைசி வரைக்கும் அவர் சிலுவையில் தொங்கி ஜீவனை விடுற வரைக்கும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவோட அன்புதான் அன்பு. இந்த அன்பு இல்லாதவன் எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் எத்தனை வருஷம் ஊழியக்காரனா இருந்தாலும் அவங்க கடவுளை அறியல, இறைவனை அறியல, இயேசுவை அறியல. இயேசுவை அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த இயேசுவின் அன்பு ஆழமாக அவர்களுக்குள்ள ஊடுருவி இருக்கும் என்று சொன்னால், அந்த அன்பு அவர்களை அதிகமாக அசைத்திருக்கும் என்று சொன்னால், அந்த அன்பு அவர்களுக்குள்ளாக குடிகொண்டிருக்கும் என்று சொன்னால், அன்பினால் அவங்க நிரப்பப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த அன்பு இவங்களையும் அன்பா மாத்திருக்கும். இதான் சார்பு மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ, எதோடு கூட நாம் ஐக்கியமா இருக்கிறோமோ, சேர்ந்து இருக்கிறோமோ, அதிக காலம் யாரு கூட நம்ம நெருக்கமா இருக்கிறோமோ அவங்களுக்கு இருக்கிற நல்ல காரியமா இருந்தாலும் கெட்ட காரியமா இருந்தாலும் நம்ம கிட்ட தொத்திக்கணும். இதுக்கு பேர் தான் சார்பு மகிமைன்னு அர்த்தம். எதை சார்ந்து இருக்கிறோமோ அதே போல நம்ம காலத்துல மாறி விடுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோபக்காரனா ஒரு சாந்த உள்ள ஒரு மனிதன் கூட நட்பு ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற சாந்தம் நமக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. சும்மா இருப்பா, ஏன்பா கோபப்படுற, உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருக்க உன் பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றான்னு சொல்லுவேன். சரிப்பா இருக்கட்டுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டே அவனை அப்படியே தட்டி கொடுத்து நைஸா கூட்டு போயிட்டே இருக்கான் அந்த சாந்தம் உள்ளவன் அப்படின்னு சொன்னா அந்த கோபம் தடிச்ச பிறகு இந்த மனுஷனுக்கு ஒரு வெக்கம் உண்டாகும். பல்ல உடைச்சவன் செப்ப கலண்டு போகும்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த மனுஷன் முகத்துல எந்த ஒரு மாற்றம் இல்லை, அமைதியா இருந்து சரி சரி விடு விடு அப்படின்னு சொன்னாங்க. அடிச்சுட்டவன் அன்னைக்கு அப்பவும் அமைதியா இருந்துட்டு போயிட்டாரே அப்படின்னு தன்னுடைய அந்த பிறவிடத்துக்காக அவன் வெக்கப்படுவான். அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே உங்களுக்குள்ளே 30 வருஷம் 40 வருஷமா இருக்காரு ஊழியக்காரர்களே, தேவனுடைய ஜனங்களே. அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அந்த அன்பு நமக்குள்ள பலிதமாகல, பெருகல, பூர்ணப்படல. அப்போ ஒரே வீட்டுக்குள்ள 2 பேர் இருந்தோம், ஒருத்தர் ஐக்கியம் இல்லாம இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிதானா? ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இருந்திருக்கிறீங்க, 40 வருஷம் 30 வருஷமா
அப்பா தேவனுடைய வீட்டுல இருந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவ நீங்களும் ஒன்னா இருந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்திருக்கிறாரு, நீங்களும் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாத கணவன் மனைவி மாதிரி நீங்க இருந்திருக்கிறீங்க வருஷ கணக்கா. அதனாலதான் அவருடைய அன்பு உங்களுக்குள்ள பெருகல, உண்டாகல. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பகை உண்டு, வைராக்கியம் உண்டு, கசப்பு உண்டு, விரோதம் உண்டு, குரோதம் உண்டு, பொறாமை உண்டு, காரணம் இல்லாத கோபம் உண்டு. நான் உங்க மேல கோபப்பட்டாலும் அதுவும் அன்புனால உண்டாயிருக்கணும். ஹல்லேலூயா. சாட்டையை கலட்டி சொல்லட்டி என் பிதாவினை கல்லை போக ஆக்காதீர்கள் என்று சொல்லி காசு பலகை எல்லாம் தள்ளி விட்டு பிராக்கள் எல்லாம் அவுத்து விட்டுட்டு அங்க எல்லாம் சாட்டை எடுத்து துரத்தினாரு பாருங்க. அதுல அது அன்புதான். ஹல்லேலூயா. ஏன் இப்படி இவங்களை விட்டுட்டோம்னா இந்த உணர்வு இல்லாம இருக்கிற ஜனம் இப்படி உணர்வு இல்லாம இருந்து உணர்வு இல்லாம இவங்க காலம் முடிஞ்சு போயிட்டாங்கன்னா இவங்க நரகத்துக்குலாம் போயிருவாங்க. அன்பு அங்க உள்ள இருந்திருக்கு பாத்தீங்களா, நரகத்துக்குலாம் போயிருவாங்க. நரகத்துக்கு போயிருவானே, போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு சவுக்கு எடுத்து கைத்தினால் சவுக்கு உண்டாக்கி அவங்க எல்லாம் உணர்வு உண்டாகட்டும்னு அடிச்சார். அதுலயே அன்பு இருந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு ஒரு தண்டனை கொடுத்தாலும் ஒரு சிக்ஷை கொடுத்தாலும் ஒரு காரியத்துல கொஞ்சம் நமக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது காரியத்தை செஞ்சாலும் அதுக்குள்ளே அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்குள்ள அன்பு இருக்கணும், அதுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். வேற குரோதம் விரோதம் அதெல்லாம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், ஒரு காரியத்தை செய்யறோம்னா அதுக்கு உள்ள ஒரு காரியம் இருக்கணும். இப்படியாகும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு உணர்வு உண்டாகிறதா, தப்பித்து திருப்பி பார்க்க மாட்டானா, அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் இருக்கணும். பாத்தீங்களா, கிறிஸ்துவை அடிச்சாலும் அணைத்தாலும் அவர் சிரித்தாலும் சினந்தாலும் நம்ம மேல அன்புனால தான் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு பக்குவப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஒரு பக்குவப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அமைப்பாக இருக்க வேண்டாம், வாழ்க்கை நிலையாக முறையாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பு எந்த அளவுக்கு நமக்குள்ள வளர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்ம சரியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு இருக்கிறோம். நான் ஒரு வெளிப்படுத்தலை கண்டேன், அங்கே சிலரை காண்கின்றேன். அது யார் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. 2 நாளைக்கு முன்னால நான் ஒரு வெளிப்படுத்தல் கண்டேன். அங்கே சிலர் அங்கே இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இனம் காண்கிறேன். யார் யார் என்று இனம் காண்கிறேன். அப்பொழுது ஒருவர் எனக்கு சொல்லுகிற காரியத்தை பார்த்தேன். அவங்களே பார்க்கிறேன். அங்க ஒருவர் இருக்கிறார், இயேசு என்று நினைக்கிறேன். அவர் சொல்றார், அன்பில்லாதவன் தேவனை அறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறாங்களா, பெரிய மனுஷர்களா இருக்கிறாங்க, மக்கள் மத்தியில் கனப்பட்டவங்களா இருக்கிறாங்க, தேவ சமூகத்தில் கனப்பட்டவங்களா அங்க இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால கண்ட வெளிப்படுத்துறது. ஆண்டு ஒரே வார்த்தையில அவங்களே பார்க்காரு, என்னையும் பார்க்காரு. பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருந்தாரு, அமைதியா சொல்லிட்டு போயிறாரு, அன்பு இல்லாமல் தேவன் அறியா. என்ன இருந்து எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்து என்ன செய்ய, அன்பு இல்லையா. ஒரு ஆத்மா கெட்டு அழிஞ்சு நரகத்தில் போயிடக்கூடாது. ஒரேடியா கடினமாக நடத்த முடியாது ஒரு மனுஷனை, குறைவுள்ளவன்கிறதுக்குனால. இல்ல எனக்கு பிடிக்கல, இல்ல என்ன எதிர்த்துட்டா, எனக்கு அநியாயம் செஞ்சுட்டா, ஏன் கூட இல்ல இல்ல நான் செஞ்ச தப்ப தட்டி காட்டிட்டா, சுட்டி காட்டிட்டா, அநியாயத்தை பொறுத்து கொள்ள விடாத முடியாம எழுத்து நின்றுட்டா, இப்படி என்னவா வச்சுக்காங்க. அவனை வேற எடுத்துட வேண்டியதானே. இதான் கிறிஸ்தவம், இதான் விவசாய நேரத்தில் நிற்கிற தேவனுடைய மனுஷருடைய காரியங்களா, இல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுடைய காரியங்களா, யாருடைய காரியங்கள்? வேற எடுத்துட வேண்டியதானே.
வேலை கொடுத்துருவோமா? குறை எங்கே இருக்கிறது, எப்படி வந்தது, ஏன் வந்தது என்பதை நாம் அறிந்தோமானால் நம் பட்சத்துல நமது நிமித்தம் அது உண்டாயிருக்கும் என்று சொன்னால் நல்லவருக்கு தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் ஒரு பிள்ளையா இருந்தாலும் அந்த ஆத்திரத்துல ஏதாவது நம்ம மாம்சத்துக்களை கொடுத்து நம்ம ஏதாவது செய்திருவோம், பேசிடுவோம். அடுத்தால அந்த ஆத்திரம் அப்படியே நிற்கும். ஒரு மனுஷனுக்கு அவன் மனுஷனே இல்லை, எப்பவும் அந்த ஆத்திரம் எப்பவும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆள் மேல உள்ள ஆத்திரம் அப்படியே இருந்துகிட்டு சொன்னா நம்ம மனுஷனே இல்லை. அப்புறம் எப்படி தேவனுடைய மனுஷன் சொல்றது, இல்லை ஒரு விசுவாசின்னு நம்ம சொல்றது. ஹல்லேலூயா! அது அப்படியே இருந்துச்சுன்னா குரோதமும் பகை வைராக்கியமும் அப்படி இருந்துச்சுன்னா மனுஷனே கிடையாது. மனுஷன்னா சராசரி மனுஷனா இருந்தா கூட கொஞ்சம் ஒரு அந்த நேரத்தில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சாயங்காலம் குறைஞ்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ஒரு சில மாதங்களுக்கு கிடைக்கும் பொழுது நம்ம மேலேயும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் தப்பு இருக்கு, நம்மள ஒரு தப்பு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான்னா அந்த மனுஷன் மேல இருந்த அந்த கடுப்பு அப்படி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சரி நம்மள்கிட்ட இந்த தப்பு அப்படின்னு ஒரு அடுத்தால காலம் அந்த எல்லாத்தையும் மாற்றி அங்க ஒரு சமாதானத்தை கட்டளையிடுறோம். சராசரி மனுஷனங்களை கூட நம்ம இல்லையா கிறிஸ்துவுடைய மேய்ப்பர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற நாம் சராசரி அனுப்ப கூட இல்லையா? ஒரு சராசரி மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சராசரியான காரியம் கூட நம்ம கிட்ட இல்லையான்னு கேட்கிறேன். அன்பில்லாதவன் தேவனே அறியா. அதுதான் 1 Corinthians 13 1 இருந்து 3 வரைக்கும் என்ன செய்தி என்னத்துக்கு அந்த மனுஷன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவனை காப்பாற்றணும், தூக்கி விடணும். இதான் கிறிஸ்துவர். நம்ம தப்பு பண்ணி நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் கெட்டகுமாரன் கதையை சொன்ன அந்த கர்த்தர் நம்மிடத்துல அந்த தகப்பனை போல எதிர்பார்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எப்போ வருவான் சாலமோன், திரும்ப அவனை சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு அந்த மனநிலையோடு கூட இறைவன் இருக்கிறார். நாம இருக்கிறோமா? அப்ப அதுக்கு தக்கன இருப்போம். நமக்குள்ள ஒரு கிளாஸ் உண்டாயிட்டு ஒரு மனவருத்தம் உண்டாயிட்டு, இல்ல ஒரு சண்டை உண்டாயிட்டு, ஒரு பிரிவினை உண்டாயிட்டு அப்படின்னா பெரிய மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சின்ன ஒரு இடத்துல கொஞ்சம் கனிவா இருந்து எப்படியாவது அவங்களை திரும்பி சேர்த்துக் கொள்றதுக்கு ஏதுவான காரியங்களை செய்வாங்க. உங்களுக்கு வழங்குதான் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா நல்ல காரியங்களை அவங்க காதல போய் சேர்ற மாதிரி, சம்பந்தப்பட்டவங்க காதல போய் சேர்ற மாதிரி நல்ல காரியங்களை சொல்லுவாங்க. சரிதானா? அப்படிதானே? இல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அந்த அந்த 2 பேருக்கும் இருக்கிற அந்த காரியங்களை சரி பண்றதுக்கு வேண்டிய காரியங்களை செய்வாங்க. இதுதான் பெரியவங்க செய்யற காரியம். இவங்க தான் பெரியவங்க. வன்மம் வைத்திருந்து அழித்தொழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி காலகாலமாய் அப்படிப்பட்ட ஒரு குருதமாய் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது காரியம் கிடையாது. இப்ப லேவியராகமத்துல பார்க்கிற பொழுது 9:18 பார்க்கிற பொழுது அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிக்கங்க. அந்த 19:18 நம்ம வாசிக்கிற பொழுது பிரமாணம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறதுனா உன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு சொல்கிறது. இது பிரமாணம். வாசிங்க லேவியர் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல இந்த மாதிரி அன்பா இருக்கோ அந்த அளவுக்கு நீ அன்பா இருக்கன்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்துவோட அன்பு இதை காட்டிலும் தாண்டி ரொம்ப வசதி. ஹல்லேலூயா! அவர் தன்னை வெறுத்து நம்மை நேசித்தார்.
நம்ம சுயம் சாகணும். நம்ம சாகணும். ஹalleluya. அப்பதான் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள பூரணப்படும். நம்ம சாகாத வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பு நம்ம கிட்ட பூரணப்படாது. நான் சாகலைன்னா கிறிஸ்துவின் அன்பே நம்மகிட்ட இருக்குன்னு சொல்றது வில்லங்க தான். அது சரி கிடையாது, சரியே கிடையாது. அப்ப கிறிஸ்துவின் அன்பு என்கிட்ட இருந்தா மற்றவங்கிட்ட இருந்து அன்பையோ இல்ல ஒரு மரியாதையோ மதிப்பையோ, அது குடும்பத்திலா இருக்கட்டும், சபையிலா இருக்கட்டும், இல்ல எங்கேயா இருக்கட்டும், நாம எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். அப்படி எதிர்பார்த்து இருக்கிறதுனாலதான் நமக்கு கோபம் வருது, டென்ஷன் வருது, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. நம்ம நீதிமான் மாதிரியும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவி மாதிரியும், நம்ம சரியா இருக்கிற மாதிரியும், மற்றவங்க எல்லாம் தப்பா இருக்கிற மாதிரியும் நமக்கு காணும். ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம். எப்படி? அப்படி இல்லை. மற்றவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு அவங்களை உற்று பார்க்கிற அன்பு. ஹalleluya. என்னுடைய மனைவி என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? வேலைத்தலத்திலே எனக்கு கீழே இருக்கிறார் கடைநிலை ஊழியக்காரர் அவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? சபையிலே எனக்கு கீழே இருக்கிற என்னுடைய விசுவாசிகள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எனக்கு சேவை செய்கிறதான சின்ன ஊழியக்காரர்கள் என்னிடத்தில் என்ன பார்க்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள்? அப்படிங்கிற கண்ணோக்கம் உண்டாயிருக்கும். அதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்போ மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும், நமக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்களா இருந்தாலும், ஊழியக்காரர்களா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், நம்ம என்ன செய்வோம்? அவர்கள் ஒரு காரியம், ஒரு கருத்து சொல்லுகிற பொழுது காது கொடுத்து கேட்போம். விளங்குதா? காது கொடுத்து கேட்காம உடனே தாமதம்னு குதிச்சு எடுத்து பேசு. நான் என்ன சொல்றேன், நான் சொன்னதுதான் கேட்கலாம். நீ எனக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு கீழானவன், நீ எப்படி எனக்கு ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு கேட்டான்னா மற்றவங்கிட்ட இருந்து, தன்னை சுற்றி இருக்கிறவங்கிட்ட இருந்து இவன் நிறைய காரியத்தை எதிர்பார்க்கிறவன். இவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருந்தா, உங்களுக்குள்ள இருந்தா, நம்ம வீட்டுக்காரர் என்ன எதிர்பார்க்கிறாரு நம்ம இடத்துல, நம்முடைய மனைவி நம்ம இடத்துல என்ன பண்ண மாற்றி மாற்றி பார்ப்போம். ஹalleluya. இப்படி இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள, உங்களுக்குள்ள, சபைக்குள்ள, நமக்குள்ள அது நிறைவா இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மோட்சம். அப்ப நம்ம மோட்சத்தில் இருக்க, குடும்பம் ஒரு மோட்சம், சபையை ஒரு மோட்சம். வருகிறா இங்க இருக்கிற பொழுதே நமக்குள் ஒரு பரலோகத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து தன்னையை கொடுத்தார். ஹalleluya. அந்த அன்பு இப்ப விளங்கிட்டீங்களா? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? யாரும் பேச்சை கேட்க மாட்டேங்க, உடனே சடார்னு எழுப்புது உள்ள இருந்து அப்படின்னா, அவங்க எப்படிலாம் நம்மகிட்ட இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அவங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்காம நினைச்சு அவங்களுக்கு அவங்க காரியங்களை உள் வாங்கிறதுக்கு அவங்கள பேச விடுறது, அவங்ககிட்ட பொறுமையா இருக்கிறது, அவங்ககிட்ட சகிப்புத்தன்மையா இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப நீங்க வாசித்தை நினைச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 13 4 முதல் 8 வரைக்கும் வசனத்தை திரும்ப வாசி பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும். இயேசு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். அப்படி வாசி. இயேசுவுக்கு பொறாமை இல்லை. இயேசு தன்னை புகழ மாட்டார். இயேசு தன்னை புகழ மாட்டார். இயேசு இருமாப்பா இருக்க மாட்டார். இயேசு அயோக்கியமானதை செய்ய மாட்டார். அவர் தற்பொழிவை நாட மாட்டார். அவர் கோபப்பட மாட்டார். தீங்கு
தீங்கு நினைக்க மாட்டார். சிந்தனை கூட தீங்கு நினைக்க மாட்டார் அடுத்தவங்களுக்கு. இயேசு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவார். இயேசு சகலத்தையும் தாங்குவார், விசுவாசிப்பார், சகலத்தையும் நம்புவார். அப்போ நம்ம கூட சுத்தில இருக்கிறவங்க நம்மளால சகித்துக் கொள்ள முடியல, பொறுத்துக் கொள்ள முடியல. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒரு ஆசாபாசங்கள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும், அது மனைவியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை நம்ம கீழே இருக்கிற ஊழியக்காரனா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல நம்ம பெரிய மேனேஜரா இருக்கலாம், நமக்கு கீழே ஒரு லஸ்கர் இருக்கலாம். அவனுக்குள்ளேயும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உணர்ச்சி உள்ள ஒரு மனுஷன் அடுத்தோட உணர்வை அடக்கிறவன் கிறிஸ்துவின் அன்பில்லாதவன். மற்றவருடைய உணர்ச்சி உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதவனுக்கு வாய் அடக்குகிறவன் கிறிஸ்துவின் அன்பில்லாதவன். கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டாம். தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டே இருக்கிறவன் கிறிஸ்துவோட அன்பு உள்ளவன். மற்றவர்களை பெருசா நினைக்கிறவன் தான் கிறிஸ்துவின் அன்பு. ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவனவன் கிறிஸ்துவின் அன்பு என்னை நிரப்பி இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், அவனவன் தனக்கானவன் அல்ல பிறனுக்கானவன் நோக்க கடவுள் இருக்கிறது. என்ன எனக்குள்ளதை நான் நோக்கவே கூடாது. கிறிஸ்து தன்னை நோக்கி இருந்தார்னா அவரு மோட்சத்தை விட்டுட்டு தேவன் என்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு ஒரு படு பாதகனை போல அரை நிர்வாணியாய் ஒரு சின்ன ஒட்டு துண்டோடு கூட அவரு சிலுவையில எனக்காக உங்களுக்காக தூங்கி இருப்பாரா, ஜீவனை கொடுத்திருப்பாரா, ரத்தம் சிந்தி இருப்பாரா? கிறிஸ்து தனக்கானவர்களை நோக்கவில்லை. அப்போ கிறிஸ்து அன்பு எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கானவர்களை நாம் நோக்காதபடிக்கு மற்றவர்களுக்குரியவர்களை நோக்க வேண்டும். நமக்கு என்ன வேணுங்கிறத நோக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. நம்ம கூட இருக்கிறவங்க 2வது பட்சம். எனக்கு என்ன வேணும்னு என்ன நோக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். ஹalleluya! எனக்கு என்ன வேணும்னு நோக்கி பார்க்கிறதுக்கு இயேசு இருக்கிற பொழுது, எனக்குள்ள இயேசு இருந்தால் நான் உங்களுக்கு என்ன வேணும்ங்கறத நோக்கிறவனாக இருக்க வேண்டும். குடும்பமா இருக்கட்டும், எல்லா இதா இருக்கட்டும். 3 வருஷமா அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு கூட ஒண்ணா இருந்தாங்க. ஒண்ணா இருந்து, ஒண்ணா சாப்பிட்டு, ஒண்ணா படுத்து, ஒண்ணா உறங்கி, ஒண்ணா பயணம் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் அவர்கிட்ட கிறிஸ்து அன்பு இல்ல. அதனால ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. யார் பெரியவன், யார் சின்னவன் அப்படிங்கிற போட்டி பொறாமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. யோவானும் யாக்கோபும் செபதேயுவின் குமாரர்கள், ஆண்டவரே நீ மகிமையில வெளிப்படுகிற பொழுது, மோட்சத்துல நாங்கள் வருகிற பொழுது எனக்கு வலது பக்கத்திலும் என் சகோதரனுக்கு இடது பக்கத்திலும் நீ உட்கார முடியாத அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு எரிச்சல் வந்துச்சு. இந்த கிறிஸ்து கூடயே இருந்து 3 வருஷமா அவரை பார்த்து, அவரை ருசிச்சு, அவர் கூட ஒண்ணா இருந்த இந்த அப்போஸ்தலர்கிட்ட இந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். நீங்க இல்லைங்க, யோவான் 13:34. அதனாலதான் கடைசியில அவர் மரிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு புதுசா ஒண்ணு சொல்லுவேன், அதை உங்க இதயத்துல பதிச்சுக்கணும்னு சொல்லிட்டு போனார். வாசிக்கலாம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஆமா, ஏன் அதுவரைக்கும் அவங்க அன்பா இருந்தாங்க, நீங்க ஒருவர் அன்பா இருங்கன்னு கர்த்தர் கடைசி படித்தல்களில் அந்த சிலுவைக்கு, அந்த கோல கல்வாரிக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக சீசனுக்கு ஏன் இப்படி சொல்லியிருக்கணும்? இந்த அப்போஸ்தலருக்கு 3 வருஷ அப்போஸ்தலருக்கு, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாத்தீங்களா? எவ்வளவு வருத்தமான விஷயம்.
அவங்கள விட ரொம்ப கேடு இருக்கவங்கள நம்ம இருந்துடக்கூடாது. கர்த்தர் மன்னிப்பார். அவர்கள் அப்போஸ்தலர்கள் நம்மளை தான் சொல்லுது, அவங்கள சொல்லலை. ஹல்லேலூயா. அப்போ கடைசி நேரத்தில் சொல்ற அளவுக்கு தான் அவங்க ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருந்திருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பு சரியா அவங்ககிட்ட இல்லை. அதனால கடைசி நேரத்துல பிள்ளைகளுக்கு சொல்றது போல கடைசி மூச்சு போகிறதுக்கு பிள்ளைகளை பட்ட பிள்ளைகளெல்லாம் கூட்டி அவருடைய காரியங்கள் எல்லாம் கண்ணோக்கமா இருந்து அவருடைய குறைநறைகள் எல்லாம் பார்த்து ஒரு தகப்பனோ தாயோ சுற்றி பிள்ளைகளை நிற்க வைத்து ஒரு கையா பிடிச்சு மொத்தமா கையை பிடிச்சு அந்த கைகள் மேல தான் கையை வச்சு, பிள்ளைகளா நான் போன பிறகு நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்கப்பா, அன்பா இருங்கப்பான்னு சொல்லிட்டு போனது போல அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். புதுசா உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் அவரை கண்டவர்களுக்கு, அவரோடு பழகினவர்களுக்கு, அவரோடு கூட இருந்தவர்களுக்கு அவருடைய அன்பினுடைய மிகுதி அவர்களுக்கு விளங்கல. தேவனுடைய பிள்ளையே, நமக்கு விளங்கலையோ, நம்மவர்களுக்கு விளங்கலையோ, கிறிஸ்துவனுடைய அன்பு மிகுதி அது விளக்கட்டும். அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நான் அவரை சொத்திருக்கிறேன். நானும் குறைவுள்ளவனாயிராதவர்களுக்கு இந்த அன்பிலே தேர்ச்சி அடைவதற்கும் இதில் பூர்ணப்படுவதற்கும் தொடர்ந்து என்னை நான் தேவனுடைய பாதத்திலே விட்டு விடுவேனாக. இந்த பூர்ண அன்பு எனக்குள்ள பூர்ணப்படட்டும், நமக்குள்ள பூர்ணப்படட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.